இது ஒரு சம் எனர்ஜி லெவல். இதில் வந்து λ1 பை λ2 என்னன்னு கேட்டிருக்காங்க. லாம்டாங்கிறது வேவ் லென்த். இந்த லென்த்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இதோட வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், λ2 அதிகமாக இருக்கும். அப்போ கம்மியான வேல்யூ மேலே, அதிகமான வேல்யூ கீழே. அப்போ அதுக்கு ஒத்து வராத ஆப்ஷன் எது? இது. அப்போ இது வராது. இந்த மூணுக்குள்ள தான் பார்ப்போம். சரி, லாம்டா வந்து எனர்ஜிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. அப்போ λ1 பை λ2 ஈக்குவல் டு ΔE 1ன்னு எழுதக்கூடாது, ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலால் உல்ட்டாவாக தான் எழுதணும். ΔE 1 அவ்வளோதான், ஆன்சர் வந்துருச்சு. ΔE 2 λ2 தானே. ΔE 2 இது என்னது? ஹையர் எனர்ஜி. டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் தானே, மைனஸ். அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஏன்னா λ2 தானே. மைனஸ் 4/3E ரைட். பை λ1னா இதானே ΔE 1. இதில் ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி என்னது? மைனஸ் 2E. இந்த டெல்லுங்கிறது இந்த டிஃப்ரென்ஸுக்காக. அப்போ என்ன வரும்? மைனஸ் இ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4/3E பை மைனஸ் இ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2E. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.